ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளவு சுவையாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் இங்கே ஒரு 50 கிராம் அளவுக்கு சுண்டை வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து மிதமான சூட்டில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கசப்பு சுவை இருக்கும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணும்போது கசப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் எந்த வத்தலில் வேணாலும் இதே மாதிரி செய்யலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணியாச்சு, நம்ம எடுத்துடலாம். நல்ல மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் இந்த வத்த குழம்புக்கு நல்ல மணத்தை கொடுக்கும். வெந்தயம் பொரிஞ்சதும் இங்கே ஒரு 15 போல் பூண்டு பற்களை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை இந்த ஆயில்லையே நல்லா ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை பொரிஞ்சதும் இங்கே ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த குழம்புக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்துச்சுன்னா குழம்போட சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு வெங்காயம் ப்ரௌன் ஆனதும் இங்கே நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளியில் 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். நல்லா மசிஞ்சு அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விடலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு வத்தல்லையும் உப்பு இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். அப்படி கொதிக்கும்போது கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் இங்கே ஒரு 3 பீஸ் அளவுக்கு தேங்காவை நான் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்க்கும்போது இந்த குழம்போட சுவை இன்னும் நல்லாயிருக்கும். இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அப்போது நல்லாவே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சின்னதாக 2 துண்டு அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அது இந்த குழம்புக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இப்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த சுண்டை வத்தலை இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் திக்காக மாறும். சுண்டை வத்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான சுண்டை வத்தல் குழம்பு தயார். இதை சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.